வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோல ஆர்பிஐயோட சப்சிடரியான இஃப்தாஸ் அப்படின்ற ஒரு இதை பத்தி பார்க்க போறோம். அது என்ன இஃப்தாஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல எனக்கு தனித்தனியா வீடியோ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், பிடிஎஃப் கோர்ஸா பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், இல்ல தனியா மாக் டெஸ்டா வாங்கிக்கிறேன்னா இன்னைக்கு நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல டைரக்டா வெப்சைட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கான அந்த இஃப்தாஸ் என்னன்னு பார்த்துருவோம். இஃப்தாஸ்னா என்ன? இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் அலைடு சர்வீசஸ். இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆர்பிஐக்கு ஐடி ரிலேட்டட் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க தான் இந்த இஃப்தாஸ். சரிங்களா? இது எஸ்டாப்ளிஷ் எப்போ ஆனதுன்னா 2015 பிப்ரவரி தான் இதை கொண்டு வந்தாங்க. இது வந்து ஐடிஆர்பிடி, இதோட அப்ரிவேஷன் அடிக்கடி கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரூல் இன் பேங்கிங் அண்ட் டெக்னாலஜி தான் பாத்தீங்கன்னா வந்து இதை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இது ஒரு அட்டானமஸ் ஆர்கனைசேஷன். ஆர்பிஐ ஃபண்ட் கொடுத்து ரங்கராஜன் கமிட்டி கீழே உருவாக்கப்பட்டது. சரிங்களா? கிளியரா எல்லாத்துக்குமே? சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நேஷனல் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்ஃபர், ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் பாக்குறாங்க. சரிங்களா? சோ இவ்வளவுதான் முக்கியமே. இதுல முக்கியமா இன்னொன்னு, ஆர்பிஐ நம்ம நாட்டுல வந்து கரன்சி வந்து பிரிண்ட் பண்றாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் வந்து பிரிண்ட் பண்றாங்க. நினைச்சா ஏனோ தானோ எக்கச்சக்க இதுக்கு அடிச்சுக்கலாமே, அப்படி கிடையாது. ஆர்பிஐ மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் அவங்க வந்து கரன்சியை பிரிண்ட் பண்றாங்க 1957 இருந்து. அது முக்கியமா அட்லீஸ்ட் மொத்தம் 200 கோடி இருக்கும். அந்த 200 கோடியில 115 கோடி பாத்தீங்கன்னா வந்து ருப்பியா இருக்கணும், கோல்டா இருக்கணும். 115 கோடி should be in gold, 85 crore should be in foreign currency இருக்கணும். அதாவது 115 கோடிக்கு கோல்டு வச்சிருக்கணும், 85 கோடிக்கு பாத்தீங்கன்னா வந்து ஃபாரின் கரன்சி வச்சிருக்கணும். இதை வச்சுதான் இந்த 200 கோடியை டோட்டலா வச்சுதான் அவங்க வந்து பணம் பிரிண்ட் பண்ணவே அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மினிமம் ரிசர்வ் சிஸ்டத்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எக்ஸாம்ல கேட்பாங்க. உங்கள் ஜாக்சன்.